தாய் இருக்கிறவளை என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது வெறும் இனிப்பிறக்கிற செயல் இல்லை. இது அடுத்த தலைமுறை தயார் பண்றோம். அடுத்த தலைமுறை உருவாக்குற ஒரு பொறுப்பு நம்ம கையில இயற்கை கொடுத்தப்போ நமக்கு மேல ஒரு படியனால உயர்ந்த நிலையில இருக்கணும்னு ஒரு நோக்கம் இருக்கணும் தானே நமக்கு. இது அந்த பொறுப்போட அந்த நோக்கத்தோட அந்த டைம்ல ஒரு கர்ப்பிணியா இருக்கிறவள அதை நடத்தாதான் அது நல்லா இருக்கும். இது பொறுப்பா நடத்துக்கிறதுக்காக தாய் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும், ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்கணும். எனக்குன்னா அதுக்கு குழந்தைக்கு வெறும் உடல் மட்டும் கொடுக்கலைங்க, உங்க தன்மையும் கொஞ்சம் ஒட்டிக்குது. சுகமா அமைதியா ஒரு பிளசன்ட் சிச்சுவேஷன், எப்பவுமே ஒரு இனிப்பா இருக்கிற ஒரு சூழ்நிலை அவளை இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஆனந்தமா. அப்படி இருந்தா தியானம் பண்ணி ஏதோ ஒரு சாண்டிங் பண்ணி ஏதோ இசை கேட்டு நல்லபடியா அப்படி இருந்தா அந்த தன்மை கட்டாயமா குழந்தையில நாங்க பார்க்கணும். கருவில் வளரும் குழந்தையும் கருவுற்ற தாயும் நலமும் ஆரோக்கியமும் பெற்று நல்லதொரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதே ஈஷா ஆரோக்கியாவின் தாய்மை திட்டம்.